கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஆனால் கவின் மரணத்துக்கு அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல, எந்த விதமான எதிர்வினையும் மாற்றவில்லை. திமுக, அண்ணா திமுக ரெண்டு பேருமே ஆன்டி தலித் மனநிலையில் ஒன்றானவர்கள் தான். அண்ணா திமுக வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் தலித் விரோத அரசாக தான் இருந்தாங்க. திமுக ஆட்சியும் தலித் விரோத அரசு தான். விஷ்ணு பிரியா கேஸில் என்னாச்சு, ஒரு பெண், ஒரு இளம் காவல்துறை அதிகாரி, ஏடிஜிபி ரேங்க் வரைக்கும் வந்திருப்பாங்க, குரூப் 1 ஆஃபீஸர். அந்த அம்மா எப்படி அவங்க தற்கொலை பண்ணாங்க, தூக்கு போட்டு செத்தாங்க. ஏன் வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலை? இல்லை வந்து ஏன் திமுகலேருந்து தலைவர்கள் யாரும் ஏன் பேசலை? சரி, முதலமைச்சர் டெப்டி சிஎம் ஏன் பேசலை? நான் திரும்ப உதயநிதி தான் நான் கேட்குறேன். நான் இதுக்கு தானே டெப்டி சிஎம் இருக்காரு. பொலிட்டிக்கலி நீங்கள் அசர்ட் பண்ணணும்ல. உண்மை. சரி, அவர் டெப்டி சிஎம் ஆகும்போது நான் அது வாரிசு அரசியலில் நான் விமர்சனம் பண்ணேன். பட் அதுக்கு பிறகு நான் அதுலேயே பிடிச்சிட்டு தொங்கலை. முதலமைச்சர் போகாத இடத்துக்கு அவர் போகிறது டெப்டி சிஎம். முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போக முடியல அப்படின்னா அங்கே தான் டெப்டி சிஎம் போகணும். எஸ், முதலமைச்சர் கவின் படுகொலையை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா முதலமைச்சர் போலையா உதயநிதி போகணும். உதயநிதி நேரில் கூட போக வேணாங்க, உதயநிதி பேசலாம்ல. ஏன் உதயநிதி பேசாமல் அமைதியாக இருக்கார்? இந்த ஆணவ படுகொலை குறித்து திமுக ஏன் வாய் திறக்கவில்லை? எங்கள் பெரியார் மண், அண்ணா மண், இந்த வெங்காய மண், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞனோட அம்மா அப்பா காவல்துறையின் போது இது காவல்துறையை நடத்தின ஆணவ படுகொலை தான். இது அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். அப்படியும் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். அவங்க வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டை கூடி முடிவு செஞ்சு தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார் அவங்கள. இது கூடுதல் அவமானம் வருது இல்லையா காவல்துறைக்கு? ஒரு 12 வயசு பையன் வந்து பிராமண பையன் ஒரு நாயரை வந்து எண்டே நாயர் எங்கடா போனன்னு கேட்பானோ. இதெல்லாம் சேர்ந்து தானே அவங்க வராங்க. உண்மை இயக்கம் அதனால தானே வருது. ஏங்க பெரியாரை வந்து தமிழ்நாடு கொண்டாடுது? அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆன்டி காடு கிடையாதுங்க, ஆன்டி பிராமணிசம். இதை புரிஞ்சுக்கணும். வரலாற்று ரீதியாக இந்த 75 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ உங்களால் தமிழ்நாட்டுக்கு நல்லதும் வந்திருக்குது, கெட்டதும் வந்திருக்குது. மிக்சடு பேக். நீங்கள் இன்றைக்கி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஒரு இந்தியாவிலே வலுவான கட்சி, ஒரு பிராந்திய கட்சியில் வந்து இந்தியாவிலேயே இந்தியாவிலே வலுவான ஒரு கட்சி இன்றைக்கி திமுக தான். அகாலிதெல்லாம் 100 வருஷமாக இருக்குது. ஆனால் பொலிட்டிக்கல் பவர் அவங்ககிட்ட இன்றைக்கி இல்லை. உங்களுக்கு பிடிக்காதவனை வசை மாறி பொழியறதுக்கு நீங்கள் அறிவாலி அல்சேஷன்களை வளர்க்குறீங்க, வளங்க, எல்லாம் செய்யுங்க. அது இன்றைய அரசியலுக்கு தேவை, ஒப்புக்கொள்கிறோம். அதை தாண்டி இது ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞர் அடிக்கடி சொன்னார்ல. அப்போ அவங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன்ற வார்த்தையை நான் திரும்பவும் சொல்லுவேன். உங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ன? தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான போக்கு 4 பொழுதும் வளர்ந்துட்டு இருக்குங்க. திராவிட தத்துவத்தை பரப்புறதுக்கு நிறையா பாசறைகள் அவங்க நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், இந்த திராவிடம் 2.0 இதெல்லாம் பண்ணுறாங்க. தலித் எமான்சிபேஷனுக்கு, ரெண்டாவது ஆன்டி தலித் ஆக்டிவிட்டீஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க? இதுக்கு தான் ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்றது. இப்போ சீமான ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் சீமான ப்ரெஸ் மீட்டில் டெய்லி பார்க்குறாரு, கேட்கலாம். இல்லை ஃபோன் போட்டு கூட சீமான்கிட்ட கேட்கலாம். விஜய் கட்சியில் யார்கிட்ட கேட்பீங்க? அப்போ மாற்றுன்னு வரக்கூடியவங்களும் ஆன்டி தலித்தாக தானே இருக்காங்க. இல்லை, அதுக்கு நம்ம அந்த டோன் எடுத்துடணுமா? ஆன்டி தலித் வேறு இதை நான் என்னென்னு எடுக்கிறது? அதை வச்சு தான் இடிக்கணுன்றேன். கட்சி மாநாட்டில் இது கட்சி நிகழ்ச்சியில் எதுக்கு அதை பண்ணுறேன்? நீ வீட்டில் சாமி கும்பிட்டு என்னென்னா பண்ணிட்டு போ, 4 சவுத்துக்குள்ளே நீ வச்சுக்கோ. பொதுவெளியில் கட்சியோட நிகழ்வில் வெத்தலையில் தேங்காய் வச்சு மழை நிற்கணும்னு வேண்டிய இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? அப்போ இதுதான் விஜய் கட்சியோட லட்சணம். காதலிக்கிறது ஒரு தப்பா? பிடிக்கலன்னா விட்டுரு அவனை. உன் பொண்ணு மேஜரு, பொண்ணு முடிவு எடுக்கட்டும். இல்லை பொண்ணோட சம்மதத்தை மீறி அவன் தகராறு பண்ணுறான்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா அப்பா போலீஸில் இருக்காங்க, ஆணவ படுகொலை பண்ணுறாங்கன்னா அது என்ன குடும்பம்? அப்போ இத்தகைய நபர்களை நீ எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்க?
அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டை தற்போது உலுக்கி இருக்கிறது திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலை. கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற தம்பியை ஆணவ படுகொலை பண்ணியிருக்கிறான் சுர்ஜித் அப்படிங்கிற பையன். இப்போ அந்த பையனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தை இன்னும் கைது பண்ணலாம், அந்த அப்பா அம்மா கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பேசிக்கிட்டும் களமாடியும் வரீங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க சார்? இது ரொம்ப கொடூரமான சம்பவம். இந்த பையன் கவின் என்ற பையன், கவின் செல்வ கணேஷ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பாதித்தார் என்கிறார்கள். தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞன். அவனை அந்த ஓபிசி மறவர் கம்யூனிட்டி அனுமதி நினைக்கிறேன், அந்த சமூகத்தை சேர்ந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் அந்த ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். பள்ளி காலத்துலேருந்தே அவங்க பழகியிருக்காங்க போல். அந்த பெண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையில் உதவி ஆணையாளர்களாக சப் இன்ஸ்பெக்டர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். இந்த காதலுக்கு குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்திருக்குது. அந்த காதலியோட தம்பி சுர்ஜித் கவினோட பேசி அவனை வெளியில் இதில் கூப்பிட்டு போயிருக்கான், பைக்கில் கூப்பிட்டு போய் திடீர்னு அருவாள் எடுத்து பைக்லேருந்து இறங்கி வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அக்காவோட இப்படி பேசலாம் பழகலாம். அப்பட்டமான ஆணவ படுகொலை. சாதி பேரை சொல்லி திட்டியிருக்காரு. சாதி பேரை சொல்லி திட்டியிருக்காரு. இது வந்து தமிழ்நாடு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே அதிகரித்து வரக்கூடிய ஆணவ கொலைகளில் மற்றும் ஒரு மைல்கல்னு நம்ம இதை சொல்லணும். அந்த இந்த வழக்கு வந்து தற்போது கிடைத்த, நீங்கள் தான் சொன்னீங்க, யூ டோல் மீ, சிபிசிஐடி என்கொயரிக்கு காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் இதை சிபிசிஐடி என்கொயரிக்கு மாற்றியிருக்கிறாருன்னு தகவல் வந்திருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பு நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க. மாற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கணும். இதை வந்து பரந்துபட்ட பார்வையில் நம்ம இதை பார்க்கணும். இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. ஆழமாக புரையோடி போயிருக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான வன்மம், விஷ்ணுபிரியா கேஸில் நம்ம பார்த்தோம், கோகுல்ராஜ் கேஸ், அப்புறம் உடுமலை சங்கர். அதுக்கு முன்னால் 2013 பார்த்தீங்கன்னா வந்து இளவரசன் திவ்யா. தலித்துகளுக்கு எதிராக இந்து சமூகத்தில் உள்ள அத்தனை சாதிகளும் ஒருங்கிணைந்து கச்சை கட்டி கொண்டு நிற்கிறார்கள். 2014 மக்களவைத் தேர்தலில் தருமபுரியில் அன்புமணி ஜெயித்ததுக்கு காரணம் இளவரசன் திவ்யா வழக்கு. அப்போ ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயித்தாங்க. 2 சீட்டு தான் அன்றைய என்டிஏ ஜெயிச்சது. நம்முடைய பொன்னார் பிஜேபி தலைவர் நாகர்கோவிலில் ஜெயித்தார். அது அவங்க பெல்ட்டு, அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தருமபுரியில் அதிமுக கோட்டை இத்தனைக்கு 4 முனை போட்டியில் குட்டி கட்சிங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் சின்ன சின்ன கட்சிங்க, மதிமுக, தேமுதிக, பாஜக, பாமகன்னு சேர்ந்து அதில் தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சது. அப்பட்டமாக இளவரசன் திவ்யா காதல் கதையோட வழக்கு. அந்த பையன் செத்தே போனான் அதுக்கு பிறகு. அவன் இதே மாதிரி சின்ன பையன். அந்த 19 ஆனால் அதே தொகுதியில் தருமபுரியில் அன்புமணி தோத்தார். கரெக்டாக 24 சௌமியா அன்புமணியும் தோத்தாங்க. வரலாறு சரியாக பழித்திருத்தது. சாதிய சாதியவாதிகளை வரலாறு சரியாக பழித்திருத்தது. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய எவிடன்ஸ் கதிர் சொல்லுகிறார், 2017 65 ஆணவ கொலைகள் ரிப்போர்ட்டட் கேசஸ். அதில் ஒரு 5 கேஸில் தான் வந்து இன்னைக்கு கன்விக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, கன்விக்ஷன் இன்சைட் தமிழ்நாடு. அவ்வளோதான், இன்சைட் தமிழ்நாடு. ஏடிஎம்கே பீரியடில் எப்படி சாதிய தலித்துகளுக்கு எதிரான போக்கு நிலவியதோ அதே தான் திராவிட மாடல் ஆட்சியிலையும் நிலவுது. அதிமுக ஆட்சியில் தலித் படுகொலையை ஒருத்தனால் புரிஞ்சுக்க முடியும், தலித் ஆணவ படுகொலைகளை. திராவிட மாடல் ஆட்சியில் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத திராவிட மாடல் ஆட்சியில் சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஜெர்மனியில் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிடுச்சுன்னு வரைசாற்றி கொண்டு மார்பில் அடித்து கொண்டு பீற்றி கொண்டு திரியக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக கூட இருக்காது. இதை வந்து நம்ம வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, இதை சமூக பிரச்சனையாக தான் பார்க்கணும். பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இடதுசாரிகளை தவிர யாருமே வாய் திறக்கல. அதிமுக கூட வந்து எடப்பாடி வாய் திறந்து எனக்கு தெரியல. நேற்றைக்கு இரவு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதிமுக அறிக்கை விட்டுருக்காங்க. விசிக, நாம் தமிழர் கட்சி, சிபிஎம், புதிய தமிழகம் இவங்களாம் அறிக்கை விட்டுருக்காங்க. சிபிஐ, காங்கிரஸ், மதிமுக, பாமக,
முக்கியமாக திராவிட மாடல் திமுக இவங்க வாயை திறக்கல, ஆளுங்கட்சி வாயை திறக்கல. சத்தீஸ்கட்டில் கேரளாவிலேருந்து போன 4 கன்னியாஸ்திரிகள் வந்து மத மாற்றத்திற்காக வந்தார்கள் என்று சங்கிகளால் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது கேரளாவில் அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து கேரளா மீடியா பூரா 2 நாட்களாக அதான் செய்தியாக ஓடிட்டு இருக்கு. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் கவின் மரணத்துக்கு அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல, எந்த விதமான எதிர்வினையும் மாற்றவில்லை. திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஆன்டி தலித் மனநிலையில் ஒன்றானவர்கள் தான். இங்கே தான் ஒரு கேள்வி, இது ஆணவ படுகொலைங்கிறது திமுக ஆட்சியில் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் ஒன்றும் நடக்கிறது மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்காக சொசைட்டி சேஞ்சை பத்தி மக்கள் மனமாற்றங்கள் குறித்து பேசுறதை விட்டுட்டு ஆட்சி மீது மட்டுமே குறை சொல்வது வந்து ஒரு காழ்ப்புணர்வோட அணுகிறோமோ? கண்டிப்பா அப்படி அணுகல. நான் அதனால தான் சொன்னேன், இது வந்து ஜாதி வந்ததுக்கு திமுக காரணம் கிடையாது, ஜாதி பெர்பச்சுவேட் ஆகிறதுக்கும் திமுக காரணம் கிடையாது, ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கும் திமுக காரணம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதற்கான எதிர்வினை என்ன என்பது தான் நம்மளுடைய கேள்வி. காலனிங்கிற பேரை நீக்கினாரு, சமூக நல விடுதிகள் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் ஒரு சேஞ்சஸாக இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து குறியீடுகள். ஓகே, இதெல்லாம் மகிழ்ச்சி தான், இதை யாரும் எதிர்க்க முடியாது, நல்லது, மகிழ்ச்சி. நடைமுறையில் அதை விட முக்கியமானது கிரவுண்டில் இத்தகைய கொடுமைகள் நடக்கும்போது அரசு எந்திரத்தோட எதிர்வினை என்ன, கட்சியோட எதிர்வினை என்ன, இது ரெண்டையும் நம்ம பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஆணவ படுகொலை நடந்ததுன்னா சம்பவ இடத்துக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் நேரில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் போய் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் கவினோட குடும்பத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ போய் பார்க்கல, சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கல. இவை தான் அளவுகோல். இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா சட்டம் ஏற்றுவோன்னு வழக்கம் போல் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காற்றுல பறக்க விட்டது தான் திமுக. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது அத்தகைய சட்டம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசுகிறார். ஆமாம், ஆனால் கூட்டணி கட்சிகள் அதை வலியுறுத்துறாங்க. விசிக தான் இன்றைக்கும் சொல்கிற சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். கேளுங்க, நான் ஏற்ற மாட்டேன் நான் முதலமைச்சர் சொன்ன பிறகு அதுதான் அளவுகோல். இது தலித் விரோத அரசு என்பதற்கு 1000 உதாரணங்களை நம்ம அடக்கலாம். அந்த கொட்டேஷனுக்குள்ள போகணுமா? நான் நிச்சயமா அப்படிதான் இதை பார்க்குறேன். இது வந்து அண்ணா திமுக வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் தலித் விரோத அரசாக தான் இருந்தாங்க, திமுக ஆட்சியும் தலித் விரோத அரசு தான். விஷ்ணு பிரியா கேஸில் என்னாச்சு, ஒரு பெண், ஒரு இளம் காவல்துறை அதிகாரி, ADGP ரேங்க் வரைக்கும் வந்திருப்பாங்க, குரூப் 1 ஆஃபீஸர். அந்த அம்மா எப்படி அவங்க தற்கொலை பண்ணாங்க, தூக்கு போட்டு செத்தாங்க. கோகுல்ராஜ் வழக்கில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், அந்த அம்மாவோட அந்த அந்த ஆஃபீஸர், அந்த லேடி சின்ன பொண்ணு, அவங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு லேட் 20s இருப்பாங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்க கூட பணியில் சேர்ந்த 3 அதிகாரிகள், அதில் ஒரு லேடி ஆஃபீஸர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க பேட்டி கொடுத்தாங்க, அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்க, இன்னும் எவ்வளோ தான் எங்களை கொடுமைப்படுத்துவீங்க, நாங்கள் எவ்வளோ தான் தாங்கிறது. ஒரு ரிபல் வாய்ஸாகவே, கலக குரலாகவே அந்த ஒரு ஆஃபீஸர், அந்த அம்மா பேர் எனக்கு மறந்து போச்சு, அவங்க அந்த ஆஃபீஸர், அவங்களோட பேட்ச்மேட், அவங்க குரல் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்களையும் ஒன்றும் இல்லாமல் அடைக்கிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அது எப்படி உங்களுக்கு வந்து உடுமலை சங்கர் விவகாரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த உடுமலை சங்கர் விவகாரத்தில் BBC வந்து அடுத்த நாள் வந்து 30 மினிட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு செய்தி 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆசியா பூராவே ஆணவ படுகொலைகள் எவ்வளோ தூரம் ஆடுதுன்ட்டு, தலைவிரிச்சு ஆடுதுன்னு. நெக்ஸ்ட் டே அந்த சம்பவம் நடந்தப்போ கரெக்டாக 10 ஆண்டுகளுக்கு 9-10 ஆண்டுகள் உடுமலை சங்கர் மேட்டரில் BBC வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, இரவு BBC இந்தியா 10 மணிக்கு ப்ரோக்ராமில் அது ஆசியா பூரா இருக்கனால வரும் இந்த சம்பவத்தை, உடுமலை சங்கர் விஷயத்தை வச்சு அது எந்த அளவுக்கு சமூகத்தில் புறையோடி போயிருக்கு அப்படின்றத பற்றி அவங்க ஒரு பெரிய நிகழ்ச்சியை, ஒரு செய்தி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணாங்க, பல பேர்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்து. இப்போ இந்த அரசு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜெயலலிதா அரசு, எடப்பாடி அரசு எப்படி தலித் விரோத அரசோ, ஸ்டாலின் அரசும் தலித் விரோத அரசு தான், எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து கடந்து போக முடியாது. நீங்கள் என்ன இந்த சம்பவங்கள் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கும்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசையும் ஒரு மக்கள் விரோத அரசையும் வந்து உங்களுக்கு வந்து வேறுபடுத்தி காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சம்பவம் நடந்த பிறகு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸாக மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட், லீகலி ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட் என்ன, கலெக்டரும் எஸ்பியும் போய் அந்த சம்பவ இடத்துக்கு போகணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். களத்துக்கு ஏன் இந்த அதிகாரிகள் போகவே இல்லை? அது கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். ஏன் வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலை? இல்லை வந்து ஏன் திமுகலேருந்து தலைவர்கள் யாரும் ஏன் பேசலை? சரி, முதலமைச்சர் டெப்டி சிஎம் ஏன் பேசலை? நான் திரும்ப உதயநிதியை தான் நான் கேட்குறேன். நான் இதுக்கு தானே டெப்டி சிஎம் இருக்காரு, பொலிட்டிக்கலி நீங்கள் அசெட் பண்ணணும்ல. அவர் டெப்டி சிஎம் ஆகும்போது நான் அந்த வாரிசு அரசியலில் நான் விமர்சனம் பண்ணேன்.
பட் அதுக்கு பிறகு நான் அதுலேயே பிடிச்சிட்டு தொங்கலை. உதயநிதி நமக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணீங்க. நான் அப்பயும் சொன்னேன், நான் இதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளை அவரை வந்து நான் தனிப்பட்ட முறையில் உதயநிதி மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணார்னா நம்ம அவரை ஏற்றுக்க போகிறோம்னா. ஆனால் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் உதயநிதி? இதுக்கு தான் ஒரு டெப்டி சிஎம்ன்ற போஸ்ட் வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையாது. டெப்டி பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அதனால தான் அதுக்கு பதவியேற்பே கிடையாது. டெப்டி சிஎம் எப்போ வருவாங்கன்னா, அரசியல் ரீதியாக முதலமைச்சர் செயல்பட முடியாமல் நிலைமையில் இருக்காருன்னா ஒரு டெப்டி சிஎம் வருவார். அப்போ அந்த அரசு வந்து மற்ற வெளியிலேருந்து ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்கன்னு வருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பீகார்லலாம் இருந்த மாதிரி உங்களுக்கு, அல்லது உடல்நிலை குன்றி இருந்தால். சீஃப் மினிஸ்டர் ஹெல்த்தியாக தான் இருக்கார். இப்போ கூட போயிட்டு வந்தார், 1 வீக் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தார். சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த்தில் இஸ் வெல் அண்ட் குட். எனக்கு முதலமைச்சரோட ஹெல்த்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலமைச்சர் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து உதயநிதியை டெப்டி சிஎம் ஆக்குனது ஒரு ஃபேமிலி பாலிட்டிக்ஸை பெர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் வாரிசு அரசியலை பெர்பச்சுவேட் பண்ணுறீங்க, நல்லது. அதை கடந்து போவோன்ற நான் நம்ம சமூகம் ஏற்றுக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கட்சிக்காரன் ஏற்றுக்கிறான். நான் அதை ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணவனே ஒழிய இன்றைக்கி வந்து உதயநிதி எப்படி டெப்டி சிஎம் ஆகலாம் நான் கேட்கல. நான் இன்றைக்கி சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பிரஜையா ஒரு பத்திரிக்கையாளனா இந்த இடத்துல தானே ஒரு ஸ்கோர் பண்ணணும். முதலமைச்சர் போகாத இடத்துக்கு அவர் போகிறது டெப்டி சிஎம். முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போக முடியல அப்படின்னா அங்கே தான் டெப்டி சிஎம் போகணும். முதலமைச்சர் கவின் படுகொலையை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா முதலமைச்சர் போலையா உதயநிதி போகணும். உதயநிதி நேரில் கூட போக வேணாங்க, உதயநிதி பேசலாம்ல. ஏன் உதயநிதி பேசாமல் அமைதியாக இருக்கார்? இந்த ஆணவ படுகொலை குறித்து திமுக ஏன் வாய் திறக்கவில்லை? சரி, முதலமைச்சர் வேண்டாங்க, டெப்டி சிஎம் பேசலாமேங்க. இதுக்கு தானே சார் நீங்கள் டெப்டி சிஎம்? நாங்கள் உங்களை தானே கேட்போம். நீங்கள் தானே மக்கள் சேவகர்கள், மக்கள் ஊழியர்கள் தானே நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஆணவ படுகொலைகள்ன்ற கான்செப்ட் தோன்றியதற்கும் அது பெர்பச்சுவேட் ஆகிறதுக்கும் திமுக காரணம் அல்ல. அது காலகாலமாக இருந்துகிட்டு இருக்குது, நாளைக்கும் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அது கொடூரமான எதிர்பார்ப்பு தான். இப்போதைக்கு அது ஒழிகிற மாதிரி தெரியல, குறைக்கலாமே ஒழிய மொத்தமாக கட்டுப்படுத்த முடியும் தெரியல. ஆனால் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி தினமும் பெருமைப்பட்டுக்கிறீங்க, மாறு தட்டிக்கிறீங்க. எங்கள் பெரியார் மண், அண்ணா மண், இந்த வெங்காய மண் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை. ஊர் பூரா பெரியாருக்கு செலவு வச்சு, ஊர் பூரா கலைஞர் நூலகம் அமைச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு ஆணவ படுகொலையை உங்களால் தடுக்க முடியலன்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறது எவ்வளோ ஒரு வெட்ககரமான, எவ்வளவு தூரம் வந்து ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய செயல். சரி, நடந்துடுச்சுல, அதுக்கு பிறகு என்ன ரியாக்ட் பண்ணி? சரி, நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஆணவ படுகொலைகளுக்கு அரசு எந்திரத்தோட எதிர்வினை. ஓகேங்க, அது மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட். இந்த நிமிஷம் வரைக்கும் கலெக்டரும் எஸ்பியும் போலன்றது தான் ஆக்டிவிஸ்ட்டுங்க. எவிடன்ஸ் கதிர் போன்ற ரஞ்சித்தும் அதை குறிப்பிட்டு ரஞ்சித் அதை சொல்கிறாரு, எவிடன்ஸ் கதிர் சொல்கிறாரு, தலித் ஆக்டிவிஸ்ட்டு, தலித் இவங்க எல்லாருமே லீடர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதை தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க அப்பா வந்து சார் கொடுத்த நிவாரண நிதியை மறுக்கிறாரு. நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டுங்கிறாரு. அவங்க பெற்றோரை கைது பண்ணுங்கிற, இப்போ கைது பண்ணல. இப்போ வரைக்கும் நீ கைது பண்ணல. நிதி கொடுத்து நீங்கள் பாவத்தை கழுவுறீங்க. இந்த தலித் மக்களுக்கு எதிராகவும் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நீங்கள் நிதி கொடுத்து கழுவிடலான்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் நிதி கொடுக்கறது ஒரு அரசு, அது ஒரு எத்தனை நிதி கொடுத்தீங்கன்னாலும் ஒரு ஆணவ படுகொலை, இந்த 24 வயது இளைஞனோட படுகொலையை கங்கையில் எத்தனை முறை மூழ்கி வந்துருச்சிங்கனாலும் உங்களால் கழுவ போகிறதுக்கு நீங்கள் கழுவ முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வயர்மெண்ட், பேசிக் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸு, ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை. 2 விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பவும். ஒன்று கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன், இன்னொன்று பார்ட்டியோட ரியாக்ஷன். நான் இது வந்து எடப்பாடி பீரியட்லேயும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அரசு, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறதால இப்போ திமுகவை நம்ம கேள்வி கேட்குறோம். அரசாங்கத்தோட செயல்பாடுகள், அரசாங்கத்தோட எதிர்வினை என்பது மெச்சத்தகுந்ததா இல்லை. அதிக அழுத்தத்துக்கு பிறகு டிஜிபி வந்து அது சிபிசிஐடி கொடுக்குறாரு, அது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாவை விசாரிப்பாங்க, கைது பண்ணணும். அதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. அது சிபிசிஐடி தான் முடிவு பண்ணணும் இனிமேல் என்னன்றது. 2வது வந்து பார்ட்டியோட ரியாக்ஷன். நான் வந்து கவர்மெண்ட்டோட ரியாக்ஷனை கூட வந்து சற்றே அவங்களுக்கு ஒரு லிபரலாக விட்டுறீங்க. லிபரலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது சிஸ்டமிக் ப்ராப்ளம். அது ஓகே, அது விடலைன்னா அவங்கள மன்னிக்கல. பட் அதில் எனக்கு ஒரு லிபரலாக அந்த வியூ இருக்குது. சரி, இன்னைக்கு கலெக்டர் போல நாளைக்கு போவார்னு ஒரு நம்பிக்கை. வேற பார்ட்டியோட ரியாக்ஷன் மறுபடியும் சொல்கிறேன், அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் டிஎம்கேவாக இருந்தாலும் பவரில் இருக்கிறதால டிஎம்கேவை நான் சொல்கிறேன். இது ஒரு சமுதாய இயக்கம். பதவின்றது எங்கள் தோளில் இருக்க துண்டு மாதிரி, நாங்கள் தூக்கி போட்டுட்டு போயிடுவோம்னு கலைஞர் அடிக்கடி சொல்லுவார். இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது திமுகன்ற கட்சி அது ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு நீங்கள் மாறு தட்டிக்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன எதிர்வினை ஆட்டுனீங்க? அந்த குடும்பத்தை போய் சந்திச்சிங்களா? இப்போ அந்த பையன் காவல்துறை கஸ்டோடியல் டெத், அந்த பையன் அவன் பேர் அஜித் குமார் மரணத்தில் அங்கே மந்திரி பெரிய கருப்பம் போனார், அஜித் இவர் நம்ம விஜய் போனார், இன்றைக்கி எடப்பாடி போயிருக்காரு.
பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் போய் வந்து அந்த குடும்பங்களை அரவணைக்கிறாங்களா? அந்த மாதிரி வந்து அதுவும் எலெக்ஷன்லாம் வருது. ஏன் நீங்கள் வந்து தலித்துக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுன்னா ஆளுங்கட்சி வந்து திமுகன்ற கட்சியோட ரியாக்ஷன் என்னன்றனா? அப்போ நான் 75 வருஷ கட்சி பாரம்பரியம், திராவிட பாரம்பரியம், இந்த கலைஞர் கூட 19 வருஷத்தில் சொல்லாத வார்த்தையை சொல்லி திராவிட மாடல் என்னென்னமோ பேசி இந்தியாவிலே உலகத்திலே பெஸ்ட் கவர்மெண்ட்லாம் நீங்கள் பேசிக்கிட்டீங்கல்ல. அப்போ இந்த விஷயத்தில் பார்ட்டியோட ரியாக்ஷன் என்ன? இல்லை, ஒரு கவர்மெண்ட் சைடு அட்டாக் பண்ணியிருக்கு சார். போலீஸ் வந்து அரசின் துறை, அது அட்டாக் பண்ணதுனால ஒரு கவர்மெண்ட்டோட ஆட்கள் போனாங்க. இது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூல ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்கான், ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க போது கவர்மெண்ட் போய் ஆகணுமா? கண்டிப்பாக பார்ட்டி ரியாக்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது ஆணவ படுகொலை, இது தனிப்பட்ட படுகொலை அல்ல. இது சாதி சாராத படுகொலையாக இருந்ததுன்னா கட்சி போக வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பையன் கொல்லப்பட்ட பையனும் கொன்றவனுமே தலித்தாக இருந்தால் நீ போக தேவையில்லை. அல்லது கொல்லப்பட்ட பையன் ஓபிசியாகவும் எம்பிசியாகவும் கொன்றவனும் ஓபிசியாகவும் எம்பிசியாக இருந்தாலும் திமுக ரியாக்ட் பண்ண வேணாம். வேறஸ் திஸ் இஸ் இது வந்து குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் ஒரு மர்டரில் இருக்குது நமக்கு வந்து. ஓகே, தலித்து தான் இங்கே மர்டர் செய்யப்பட்டிருக்கான். ஆமாங்க, இது ஆணவ படுகொலைன்னு ஏன் சொல்கிறேன்? படுகொலைன்னு சொல்லாமல் எல்லாரையும் ஆணவ படுகொலை, ஹானர் கில்லிங் நம்ம சொல்கிறோம். எஸ், தமிழ் மீடியாவே வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய தமிழ் மீடியாவே ஆணவ படுகொலைன்னு சொல்லுது. ஏன்னா பச்சையாக தெரியுது கொல்லப்பட்டவன் ஒரு தலித் இளைஞன், கொலை செய்தது ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒரு இளைஞன். அவனும் சின்ன பையன் தான், இளைஞர் போச்சு, அவன் லைஃப் போச்சு. அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்குமா இனிமேல்? நான் கேட்குறேன். அப்போ ஆணவ படுகொலைன்னு வரும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல் என்னன்ற நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் திமுகவை மட்டும் குறி வச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காகவும் திமுக நண்பர்களுடைய விளக்கத்துக்காகவும் நான் சொல்கிறேன். இது பர்சனலாக திமுக அட்டாக் பண்ணுறேன் பைத்தியமாக எனக்கு திமுக அட்டாக் பண்ணுறதா ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் எனக்கு லாபம் கிடையாது உங்களை பாராட்டுறதுலையோ எதிர்க்கிறதுலையோ. நீங்கள் பவரில் இருக்கிறதால உங்களை கேட்குறோம். நான் சொல்கிறது பவரில் இருக்கிறனால ஏடிஎம்கே இருக்கான அவனுக்கும் இது பொருந்தும், அவங்களுக்கும் இது பொருந்தும். ஆணவ படுகொலைகளை ஹேண்டில் பண்ணுறதுல அரசாங்கத்துக்கிட்ட மட்டுமே ரூலிங் பார்ட்டி அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுது. இதே எப்படி திமுக மாதிரி ஒரு திராவிட இயக்கம் தன்னை சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சமுதாய இயக்கம்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க எப்படி இதை செய்ய முடியுன்றாங்க? இதை பிஜேபி பண்ணுறான், காங்கிரஸ் பண்ணுறான்னா எனக்கு கவலையே இல்லை. அவங்க ஒன்றும் பெரிய சமூக மாற்றத்துக்கு வந்தவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதை பெர்பெச்சுவேட் பண்ணுறதுக்கு வந்தவங்க அவங்க. சிபிஎம் மட்டும்தான் நாங்கள் வாய் திறக்கிறாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு வச்சு இன்னமும் களத்தில் போராடுறது. வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலித்துகளுக்காக போராடுதுன்னா அது சிபிஎம் மட்டும்தான். நம்ம திருநெல்வேலி இன்சிடென்ட்டில் பார்த்தோம், அவங்க ஆஃபீஸே அடித்து உடைச்சாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு அவங்க தான் வச்சுருக்காங்க. உத்தாபுரம் சௌரை வந்து இடிக்கிறதுக்கு அவங்க தான் தொடர்ந்து போராடினாங்க. இன்றைக்கும் முதல்ல அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க. திமுக அரசை வந்து மீடியா காப்பாற்றுது, கூட்டணி கட்சிகளும் விவாதங்களில் உட்காடுறவங்க. நேற்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிலேருந்து சிபிஎம் தோழர் வந்து சன் டிவியில் கூட பேசிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். ஒன்றும் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி எதுவுமே பேசலையே. அஃப்கோர்ஸ் அந்த தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணாங்கன்னா அது திமுகவை காப்பாற்றுற மாதிரி தான் விவாதம் நடக்கும். நேற்று பூரா அந்த விவாதம் வந்து திமுகவை அப்படியே மயிலிறகால வருடி கொடுத்து அவங்க அருள்மொழி வழக்கறிஞர் அருள்மொழி திராவிடர் கழகம் அந்த அம்மா பேசுகிறாங்க, பாடப்புத்தகங்களில் வந்து சாதி எதிர்ப்பு போராட்டம்லாம். அதெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போ நேரமா மேடம்? இதே எடப்பாடி பீரியல் நடந்ததுன்னா பொங்கி எழுந்திருக்க மாட்டீங்க. இது பிஜேபி கவர்மெண்ட்டில் நடந்ததுன்னா டைரெக்டாக முதலமைச்சரை தானே அட்டாக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கவர்மெண்ட்டுன்னும் போது நீங்கள் வந்து மயிலிறகால வருடி கொடுத்து தத்துவ விசாரணைகளுக்கு போகிறீங்க. கவர்மெண்ட்டோட ரோல் என்ன, ரூலிங் பார்ட்டியோட ரோல் என்ன? ஏன் வந்து ஆளுங்கட்சி வாய் திறக்க மாதிரி? ஸோ 2 இஷ்யூ, ஒன்று ஸ்டேட்டோட ரியாக்ஷனு, இன்னொன்று ரூலிங் பார்ட்டியோட ரியாக்ஷனு. ரூலிங் பார்ட்டி எந்த ரியாக்ஷனும் ஐ திங்க் தட்ஸ் த டேஞ்சர். அதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்கிற கூற்றில் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி திரு தோழர் எவிடன்ஸ் கதை சொன்னாங்க. ஒரு சாதி இந்துக்களுக்கான ஒரு கட்சியாக அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடியதாக திராவிட இயக்கத்துடைய கூறுகள் மாறி போயிருச்சு. விளிம்புநிலை மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரதுல ஒரு தொய்வு இருக்குங்கிறார். உங்கள் பார்வை என்ன? 100% எவிடன்ஸ் கதிர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 100% ஐ அக்ரி வித் எவிடன்ஸ் கதிர். இந்த இயக்கம் பிராமணர்களிடமிருந்து மற்ற சமூகங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது, பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தது. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நான் பிராமினோட அசர்ஷனாக பிராமணிக்கல் டாமினன்ஸை உடச்சி எல்லா துறைகளிலும் பொலிட்டிக்கல் பவர் கையில் வந்ததால் சட்டங்களை இயற்றி ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸை கொண்டு வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன்ஸை கொடுத்து அரசு துறைகளில் வந்து பெரிய அளவில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தினது. சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் வந்து நான் பிராமின்ஸோட ப்ரெசன்ஸை வந்து என்ஷூர் பண்ணி ஒரு மாற்றத்தை கடந்த 100 ஆண்டுகள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து வெறும் சமுதாய இயக்கமாக இருந்தால் அதில் சிக்கல்கள் வரும்னு சரியான நேரத்தில் தான் திராவிடர் கழகத்திலேருந்து திமுக பிரிஞ்சு வருது. அவங்க அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு 67லேருந்து இந்த கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளில் திமுக, அதுலேருந்து வெளியில் வந்து அண்ணா திமுக 2 பேருமே நான் பிராமினோட ப்ரெசன்ஸை வந்து மிக அளவில் அதிகப்படுத்தியிருக்காங்க. பிராமணிக்கல் டாமினன்ஸை உடைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பெரியாரோட கான்ட்ரிபியூஷனே வந்து ஆன்டி காடு கிடையாது, ஆன்டி பிராமினிசம். அதனால தான் வந்து
கோயில் பக்கத்திலேயே பெரியார் சிலையும் இருக்குது. கும்பிடுபவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதை செய்த திராவிட இயக்கங்கள் அதே நேரத்தில் இந்த சமூக நீதி என்பது அதோட அடுத்த லேயரான தலித்துகளுக்கு போகாமல் தங்களிடமே வைத்துக் கொண்டு ஓபிசிகளுக்கானது. இது விளிம்பு நிலைக்கு சாதி இந்துக்களுக்கான அரசாகத்தான் திமுகவும் இருக்குது, அண்ணா திமுகவும் இருக்குது. நான் மறுபடியும் திமுகவை விமர்சிப்பதால் திமுக நண்பர்கள் வந்து ஏதோ தனிப்பட்ட பகை என்று நினைக்க வேண்டாம். அண்ணா திமுக அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் அண்ணா திமுகவை தான் விமர்சிப்போம். அப்படி தான் வந்து விஷ்ணுபிரியா இஷ்யூவில் பேசணும், கோகுல்ராஜ் இந்த விஷயத்தில், இளவரசன் திவ்யா விஷயத்தில் பேசணும், உடுமலை சங்கர் விஷயத்தில் பேசணும். இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க. ரெண்டாவது அதிமுக இந்த அளவு மார்த்தட்டிக்கல. சமூக நீதியா இது சமூக நீதி அரசா? இந்த படுகொலையை அரசு கையாண்ட விதமும் அதற்கு பிறகு திமுகன்ற கட்சி அதை எதிர்கொண்ட விதமும் இது சமூக நீதி அரசு என்று இந்த அரசை இனிமேல் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் பொதுவெளியில் வைக்கிறேங்க. இதெல்லாம் வந்து கருத்தியல் சார்ந்தது. இந்த தனி மனித எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் பேசுகிற அந்த உயரிய விழுமியங்கள் இருக்குல்ல, இந்த 4.5 வருஷத்தில் தட்டிக்கிறீங்கல்ல, திராவிட மாடல்னு ஒரு நாளைக்கு 3000 தடவை சொல்கிறீங்கல்ல, சமூக நீதின்னு தூங்கி எந்திரிச்சாலும் படுத்தாலும் அதே தானே பேசிட்டு இருக்கீங்க. எந்த சமூக நீதியை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க? இடைநிலை சாதிகள்கிட்ட இருந்து அடுத்த இந்த படுகொலையை பண்ணுறதெல்லாம் யார்? ஆதிக்க ஜாதிகள் தானே பண்ணுறான், பிராமினா பண்ணுறான். அப்போ அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுப்பாங்க, இதை அவன் தான் இந்த கதையெல்லாம் வேணாம். இன்றைக்கி இதை செய்யறது யார்? அப்போ அந்த பாதிக்கப்படுற சமூகத்துக்கு நீங்கள் என்ன கரம் கொடுத்தீங்க? உங்களால் முடியல, ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்க இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடும். இதே வார்த்தையாக சொல்கிறாரு. அரசு அஞ்சுகிறதுங்கிறாரு கதிர். நான் அரசு அஞ்சுகிறது 100% கதிரோட கருத்தோட ஒத்து போகிறேங்க. எவிடன்ஸ் கதிரோட கருத்தோட 100% ஒத்து போகிறேன். அவர் ரொம்ப அழகாக அவர் தான் சம்மரைஸ் பண்ணுறாரு. ஏன் இந்த கவர்மெண்ட் அமைதியாக இருக்குது, ஏன் திமுக அமைதியாக இருக்குது? கவர்மெண்ட் கூட இன்ஆக்டிவாக இருந்துட்டு போட்டுங்க, நான் அதை மன்னிச்சிடுறேங்க. ஏன்னா அது சிஸ்டம்ங்க, வெள்ளக்கார காலத்துலேருந்து வந்ததுங்க, இன்னமும் அது மாறலைங்க. லாலா லஜபதி ராயின் மண்டையை பிளந்த அந்த குண்டாந்தடியின் கரங்கள், அந்த கரங்களின் நிறங்கள் மாறி இருக்கின்றன ஒழி அதனுடைய குணங்கள் மாறவில்லைன்னு நம்முடைய சுப்பராயன் அவர்கள் சிபிஐ எம்பியாக இப்போ இருக்காரு. அவர் 1996 ஜெயலலிதா அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு கலைஞர் சிஎம் ஆன பிறகு வந்த முதல் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசினார். நான் அன்றைக்கி சபையில் இருந்தேன். அன்றைக்கி தான் கலைஞர் சொன்னார் அதோட பதில் உரையில், தமிழக காவல்துறையின் ஈரல் முற்றிலுமாக அழுகி விட்டதுன்னாரு கலைஞர். அந்த மானிய கோரிக்கையில் கலைஞர் பேசுறதுக்கு முன்னால் மானிய கோரிக்கை விவாதத்தை ஆரம்பித்து வச்ச சுப்பராயன், சிபிஐ எம்எல்ஏ சுப்பராயன், அவர் சொன்ன வார்த்தை இது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது, 96 ஜூன் அது. எனக்கு இன்னமும் ஞாபகம். நான் அன்றைக்கி சபையில் இருந்தேன். லாலா லஜபதி ராயின் மண்டையை பிளந்த குண்டாந்தடிகளை ஏந்திய காவல்துறைகளின் கரங்கள் அப்படியே தான் இருக்கின்றன, அந்த நிறங்கள் தான் மாறி இருக்கின்றன. இது அவர் சொன்ன வார்த்தை. வெள்ளக்காரன் போலீஸும் இந்தியன் போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் ஒன்று தாண்டானார். போலீஸுனா அது போலீஸ் தான். இதில் ஒரு ரொம்ப அதிகப்படியான இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞனோட அம்மா அப்பா காவல்துறையின் போது இது காவல்துறையை நடத்தின ஆணவ படுகொலை தான். இது அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். அப்படியும் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். அவங்க வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டை கூடி முடிவு செஞ்சு தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார் அவங்கள. இது கூடுதல் அவமானம் வருது இல்லையா காவல்துறைக்கு? ஏங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மா அப்பா ஆணவ கொலை பண்ணுவாங்களா? அந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்துங்க வருது? அந்த இருமாப்பு எங்கேருந்துங்க வருது? ஒரு காவல்துறையில் இல்லாத வேறு துறையில் இருக்கக்கூடிய அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அல்லது வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா மன்னிச்சிடலாங்க. அவங்கள போலீஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டம் சட்டப்படியும் இது தப்பு, தர்மப்படியும் தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நீ இப்படி ஒரு கொலை பண்ணலாமா? அப்போ இது காவல்துறையே நடத்திய ஆணவ படுகொலை தான் அவர் எவிடன்ஸ் கதிர் சொல்ல. உண்மைதான், அதுவும் அப்படி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இல்லை, இதில் நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வார வெளியே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஒன்று லீக் ஆச்சுன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்போ இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணு வந்து காவல்துறைக்கிட்ட போய் திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டாங்க, நான் அந்த பையனை லவ்வே பண்ணலைன்னு தினகரன் நாளிதழில் அட்டை படத்தில் போட்டு செய்தி வெளியிடுறாங்க. அந்த செய்தி வைரலாக பரவப்படுகிறது. ஆனால் அப்புறமா ஃபேக்ட் செக் யூனிட்டில் இருக்கிற மிஷன் டைரக்டர் வந்து என்ன பதிவு போடுறாருன்னா அது ஃபால்ஸ் நியூஸு, அந்த மாதிரிலாம் வந்து பரப்பாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அதை கண்டித்தோ அது பொய் செய்தி என்றோ தமிழக அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல. இது ஏன் நடக்குது? இல்லைங்க, இது வந்து அந்த பொண்ணு அவனுக்கு விரும்பினாலா இல்லையான்றது இம்மெட்டீரியல். அவள் விரும்பலாம் விரும்பாமல் இல்லாத இல்லை சார், இது மூலமாக இதை மனைமாற்றம் செய்கிறாங்கன்னு கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் இஷ்யூ. இது நீங்கள் பெரிஃபரல் இஷ்யூக்குள்ளே போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த பெண் அவனை காதலிச்சாலா இல்லையான்றது இப்போ அது வந்து இப்போ இஷ்யூவே கிடையாது. அவள் அவனை காதலித்திருக்கலாம், அல்லது அது ஒருதலை காதலாகவே இருந்திருக்கலாம், அல்லது அவள் அவனை காதலித்து விட்டு பிறகு மனம் மாறி அது ஒருதலை காதலாக இருந்திருக்கலாம், அல்லது அவள் 2 கட்ட மனநிலையில் இருந்திருக்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பெரிஃபரல் இஷ்யூ. அது பெரிஃபரல் இஷ்யூ. அது
அவனோட பழகினாலா பழகலையா அல்லது வந்து முடிவு செய்ய முடியாத ஒரு ஊசலாட்டத்தில் அந்த பெண் இருந்தாளா, அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு உயிர் போயிருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், கோடி ரூபாய் கொடுத்தாலும் வருமாங்க? கோடி கொடுத்தாலும் வருமா? எலான் மஸ்க்கு உலகத்திலே பெரிய பணக்காரன், அவன் நினச்சா கூட ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அது பாதிக்கப்பட்டவன் ஒரு தலித்து. அது பாருங்கள், அவன் வந்து ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, ஒரு படித்த இளைஞன், மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். அப்போ வந்து பொருளாதார ரீதியாக அந்த ஆதிக்க சாதி பெண்ணை விட அவனோட அந்தஸ்து உயர்வாக இருந்தாலும் நாங்கள் கொல்லுவோன்றாங்க. அந்த பையன் கொஞ்சம் அவங்களோட பொருளாதார ரீதியாக மேலே தான் இருக்கான். வர்க்க அடிப்படையில் அவன் மேலே தானே இருக்கான். அப்படி இது தானே நீங்கள் நீதி கட்சி வரலாறு பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டங்களில் அவங்க உயர்ந்த இடங்களில் இருந்தவங்க வந்து யார்? நடேசன் முதலியார், அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய அந்த நீதி கட்சியோட ஆரம்ப முதலியார், நாயுடு, டாக்டர் நாயர், இவங்கெல்லாம் வந்துங்க அவங்கள விட அந்தஸ்தில் கீழே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்கள ஏறி மிதிச்சாங்க. ஒரு 12 வயசு பையன் வந்து பிராமண பையன் ஒரு நாயரை வந்து எண்டே நாயர் எங்கடா போனன்னு கேட்பானோ. இதெல்லாம் சேர்ந்து தானே அவங்க வராங்க. உண்மை இயக்கம் அதனால தானே வருது. ஏங்க பெரியாரை வந்து தமிழ்நாடு கொண்டாடுது? அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆன்டி காடு கிடையாதுங்க, ஆன்டி பிராமணிசம். இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி அது வந்து எங்கே நிற்குது? இன்றைக்கி அதோட அந்த சமூக அந்த பிராமணிக்கல் டாமினன்ஸை உடைச்ச அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு அப்படியே நின்று போச்சு இல்லைங்க. இந்தியா பூரா தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகரித்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடும் அது விதிவிலக்கு இல்லை. பிஜேபியை உள்ளே வர விடாமல் தமிழ்நாடு தடுத்துருக்குங்க. 12 ஆண்டுகளாக தடுத்துருக்கு. 3 தேர்தலில் மோடிக்கு பிஜேபிக்கு படுதோல்வியை தமிழ்நாடு கொடுத்துருக்கு. பிஜேபியால் ஜெயிக்க முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினமோ யூ ஷல் எவர் நெவர் வின் தமிழ்நாடு, உண்மை. ஆனால் தலித்துகளுக்கு எதிரான போக்குன்னு பார்க்கும்போது ஏக இந்தியாவுக்கு போட்டி போடக்கூட விதத்தில் தான் தமிழ்நாடு இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பார்த்து பீகாரை விட இது ஒசத்தியெல்லாம் பேசுகிறது அருவருப்பானது. நம்ம ஸ்டாண்டர்ட்ஸில் இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. இந்த இன்சிடெண்ட்டுக்கான எதிர்வினை என்ன? நான் அதை தான் கேட்குறேன். ரியாக்ஷன் ஆஃப் த டிஎம்கே என்ன? சரி, சிஎம் பேசணும், சிஎம் இல்லைனா உதயநிதி பேசணும் இல்லை? அதுதானே சார் நீங்கள் டெப்டி சிஎம். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா எப்படி டெப்டி சிஎம்? எதுக்கு டெப்டி சிஎம் நான் கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூவில் அசெப்ட் பண்ணணும்ல, உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கணும்ல. அப்படி தானே கலைஞர் எடுத்தார் அவர் சிஎம்மாக இருக்கும்போது. அப்படி தான் இவர் எடுத்தார், மு.க. ஸ்டாலின் எடுத்தார். அது ட்ரைனிங் பீரியட் தானே. அது அடுத்து சிஎம்மாக வர போகிறீங்க, நீங்கள் தான் சிஎம். அடுத்து யாரும் சேலஞ்ச் பண்ண போகிறதில்ல திமுகக்குள்ள. அப்போ உங்களோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி என்ன? அப்போ நாட் ஓன்லி இது இண்டிவிஜுவல் உதயநிதி சம்மந்தப்பட்டதில்லை, டிஎம்கே as a பார்ட்டி. உதயநிதி திரும்ப கேட்குறேன்னா பர்சனலாக எது கேட்குறேன்னா ஒரு டெப்டி சிஎம்னு கேட்குறான். அது அவரை மட்டும் குறி வச்சு கேட்கல, திமுகவை குறி வச்சு கட்சியாக கேட்குறீங்க. திமுக as a பார்ட்டி வரலாற்று ரீதியாக இந்த 75 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ உங்களால் தமிழ்நாட்டுக்கு நல்லதும் வந்திருக்குது, கெட்டதும் வந்திருக்குது. மிக்சடு பேக். நீங்கள் இன்றைக்கி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஒரு இந்தியாவிலே வலுவான கட்சி, ஒரு பிராந்திய கட்சியில் வந்து இந்தியாவிலே வலுவான ஒரு கட்சி இன்றைக்கி திமுக தான். அகாலிதெல்லாம் 100 வருஷமாக இருக்குது. ஆனால் பொலிட்டிக்கல் பவர் அவங்ககிட்ட இன்றைக்கி இல்லை. அவங்ககிட்ட கூட இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து கிடையாது. உங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி பிஜேபிக்கு அடுத்தபடியாக அகில இந்திய அளவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். அப்போ இதோட சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ன செய்ய போகிறீங்க? வெறுமனே தேர்தலை ஜெயிக்கிறது மட்டும் 24 மணி நேரமும் 26 ஜெயிக்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்குது. யார் கூட கூட்டணி சேரலாம், யாரை இங்கே எடுக்கலாம், யாரை அங்கே வெளியில் அனுப்பலாம், எவனை வந்து சோஷியல் மீடியாவில் அசிங்கம் பண்ணலாம், எவனை தூக்கி வைக்கலாம், கோடியை செலவு பண்ணுறீங்க. உங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ன? செய்யுங்க. அதெல்லாம் அதை பிஜேபி செய்கிறான், நீங்களும் செஞ்சாகணும். இன்றைய நவீன உலகத்தில் வந்து நீங்கள் வந்து கன்சல்டன்ஸை வச்சுக்கணும், சோஷியல் மீடியா வாரியர்ஸை வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்காதவனை வசை மாறி பொழியறதுக்கு நீங்கள் அறிவாளி அல்சேஷன்களை வளங்க, எல்லாம் செய்யுங்க. அது இன்றைய அரசியலுக்கு தேவை, ஒப்புக்கொள்கிறோம். அதை தாண்டி இது ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞர் அடிக்கடி சொன்னார்ல. அப்போ உங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன்ற வார்த்தையை நான் திரும்பவும் சொல்லுவேன். உங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ன? தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான போக்கு 4 பொழுதும் வளர்ந்துட்டு இருக்குங்க. இது ஒரு தலித் விரோத அரசு என்று சொல்வதற்கான எல்லா காரணங்களும் அப்படியே இருக்கின்றன. இவங்க வந்து இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்தாங்கன்னு நம்முடைய கதிர் அவர்கள் எவிடன்ஸ் கதிர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலாக ஓபிசிஸை எம்பிசிஸை பார்க்குறதால உங்கள் மனம் கோணி விடுமோ என்று நீங்கள் வந்து அசர்ட் பண்ண மறுக்கிறீங்க. கவர்மெண்ட் மட்டும் ரியாக்ட் பண்ணுது, டிஎம்கே ரியாக்ட் பண்ணலன்னா அது முழுக்க வாக்கு வங்கி அரசியல் சார்ந்தது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, இதில் நீலம் பண்பாட்டு மேம் சார்பாக ஒரு வார்த்தையை கேட்குறாரு அவர். நீங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியாக இருக்கட்டும், மதுரை, விருதுநகர் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் ரீதியான விவகாரங்கள் ரொம்ப அதிகமாக தலையெடுக்கும் போது அது தடுப்பதற்கு நீங்கள் சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம்.
எப்படி நீங்கள் நீதியரசர் சந்திர தலைமையில் அறிக்கை ஒரு குழுவை போட்டிங்களோ அப்படி ஒரு குழுவை போட்டுக்கலாமா, ஏன் அதை பண்ணலான்னு கேட்குறாரு. அதை தாங்க நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். இது ஒரு நாளில் இன்றைக்கி போய் அவங்க திருத்திட முடியாதுன்றது எனக்கு புரியுது. இந்த ஒரு இன்ஸ்டண்ட்டில் போய் அவங்க ஒன்றும் செஞ்சு சாதிச்சிட முடியாது. ஐ டூ அக்ரி வித் தட். ஆனால் ஒரு குறியீட்டு அளவுலையா நீ அங்கே போய் நிற்கணுன்றேன். அது ஒரு பக்கம். இது இப்போ சந்திர கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டிங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளியில் வந்ததா? எனக்கு தெரிஞ்சது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதாவே இல்லை. அது கசிய விடப்பட்டது. சிஎம்டவே சப்மிட் பண்ணாங்க, அவ்வளோதாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் என்ன? 1000 கமிட்டி போட்டாங்கங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கமிட்டி தான். ரகுராமராஜன் கமிட்டி, இப்போ வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு. ஆமாம், இங்கே சென்னையில் ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க. அது ஒரு கமிட்டி. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் அது ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குமா ஜனவரியில். அப்புறம் 2 வருஷம் பொறுத்து கொடுப்பாங்களா? எதுவும் நீங்களும் அரசியல் தானே பண்ணுறீங்க. கல்வி கொள்கை குழு போட்டாங்க சார். கல்வி கொள்கை குழு போட்டிங்க. ஜவஹர்லால் வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்தார். எல்லாம் குழு. இப்போ சந்திர கமிட்டி வந்து அந்த பையன் ஒருத்தனை வந்து பள்ளிகளில் சாதி கயிறு கட்டி கையை வெட்டாங்கன்னு போட்டிங்க. நீங்கள் அங்கேயே போய் அன்பில் மகேஷன் தான் பேசினாரு. அந்த பையனை வேற தனியார் பள்ளியில் சேர்க்கறதுக்கு ஏன் செலவு நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ வெக்கங்கட்ட பதில் அது. அரசு பள்ளியில் அவனை நான் படிக்க வைப்பேன், சாதிய கொடுமையை ஒழிப்பேன்னு பேசுறதுக்கு முடியல உங்களால். அந்த பையனை வந்து நான் வந்து படிக்க, நீங்கள் ஏன் சார் படிக்க வைக்கிறதுக்கு? உங்களுக்கு இருக்க பணத்துக்கு அவனை ஆக்ஸ்போர்டில் கூட அனுப்பி நீங்கள் படிக்க வைப்பீங்க. ஆனால் அதுதான் தீர்வா? இது இல்லை தீர்வு. அது அல்ல தீர்வு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை காங்கிரஸோ பிஜேபி காரணம் பண்ணால் கேட்க மாட்டான். திராவிட மாடலில் அது என்ன திராவிட மாடல்? கண்ணு முன்னால் ஆணவ படுகொலை நடக்குது. பள்ளிகளில் வந்து ஜாதி வரி தலைவிரிச்சு ஆடுது. எவ்வளோ தூரம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா நீங்களே குழு போடுறீங்க. ஆனால் அந்த குழு அறிக்கை நீங்களே வெளியிட மாட்டேன்றீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ யார் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குது? உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை குறித்த புரிதல் என்ன? நான் அதை தான் கேட்குறேன். ஒன்று நிர்வாக ரீதியிலான சீர்கேடு, அதற்கான எதிர்வினை அருள், அது ஒரு பக்கம். நான் அதை தாண்டி போகிறேன்றான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி மிகச்சிறந்த அதிகாரிகளை இவங்க வச்சு, ஒரு நல்ல அதிகாரிகளை வச்சு, நல்ல கலெக்டர் நல்ல எஸ்பியை வச்சு அவங்க ஸ்பாட்டுக்கு போய் அவங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்லாம் நடத்தி பண்ணால் கூட அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அது இப்போதைக்கு தேவை. லாங் டேர்ம் என்ன? பார்ட்டி என்ன ரியாக்ட் பண்ண போகுது? டிஎம்கே as a பார்ட்டி அதோட சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ன? பிராமணிக்கல் டாமினன்ஸை உடச்சி நான் பிராமின் அசர்ஷனை கொண்டு வந்து, ரிசர்வேஷனை கொண்டு வந்து, இன்றைக்கி 69% வரைக்கும் ரிசர்வேஷனை போய் 50 வருஷமாக சாதிச்சு எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போய் நின்று பார்க்குறதுக்கும் ஒரு எல்ஐசிக்குள்ளேயோ அல்லது மத்திய அரசு அலுவலகங்களே இப்போ நின்று தூரம் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த சாதனை யாரால் வந்தது? திராவிட இயக்கத்தால் வந்தது. அதில் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் வந்ததால் வந்தது, கலைஞரால் வந்தது. அதுக்கு பிறகு 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஜெயலலிதாவால் வந்தது. யார் வந்தாலும் இன்றைக்கி அதை கொண்டு போகணுன்ற ஒரு களச்சூழல் இங்கே உருவாச்சு. 100 ஆண்டு கால உழைப்பு. அதில் எல்லாத்துக்கும் நம்ம சல்யூட் பண்ணுறோம். அவங்க எல்லாருக்குமே எஸ், நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த பழம்பெருமை பேசிக்கிட்டு இன்றைக்கி இருந்துட முடியுமா? ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக தவறியதன் விளைவு 3ஆம் படிமை நிலையில் இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து சொல்லனா குடும்பங்களுக்கு என்று ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். உடனே நீ வந்து இந்த ஈகோ சிஸ்டம் வந்துடும். இப்போ டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம், திமுகவோட பெய்டு மவுத்ஸ் இருக்காங்கல்ல, எல்லா மட்டத்துலையும் இருக்காங்க அவங்க. அந்த பெய்டு மவுத்ஸ் வந்து நாளைக்கு பேசுவோம், இன்றைக்கி நைட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்து யூபிஐ பார் இந்த ஒருத்தர் பேசினாங்கல்ல, இந்த அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்துக்கு அப்படியே பொங்கி எழுந்தாங்கல்ல, 500 பேர் ஊபியில் செத்துட்டாங்க. மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற பேச்சு. இதெல்லாம் யார் பேசுகிறான்னு நீங்கள் கவனிக்கணும். பரம்பரை திமுக வேறு பேச மாட்டான். மற்றவங்க பேசுகிறாங்க யாருன்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் எதற்காக பேசுகிறார்கள். இப்போ இந்த விஷயத்தை திமுகன்ற கட்சி நான் திரும்ப திரும்ப கேட்குறது இதுதான் அருள். கவர்மெண்ட்டோட ரியாக்ஷனை பற்றி நான் கவலைப்படல. சிபிசிஐடி கொடுத்துட்டாங்க, இதோட மேட்ரு முடிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் கலெக்டர் போவார், போகாமல் இருப்பார். இது இப்படியே தான் போகுது, ஒன்றும் பெருசாக மாற்றம் வரப்போதில்லை. உள்ள அதுவும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள ஆழமாக வேறுண்டுடுச்சு. பேச வேண்டியது லெட் தேர் பி அ டிபேட். வாட் இஸ் டிஎம்கேஸ் ரியாக்ஷன்? ஏன் அமைப்பு ரீதியாக ஒரு வேலையை அவங்க செய்யலைன்னு கேட்குறீங்க? ஆமாம், திராவிட தத்துவத்தை பரப்புறதுக்கு நிறையா பாசறைகள் அவங்க நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், இந்த திராவிடம் 2.0 இதெல்லாம் பண்ணுறாங்க. தலித் எமான்சிபேஷனுக்கு, ரெண்டாவது ஆன்டி தலித் ஆக்டிவிட்டீஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க? எக்ஸப்ட் சிபிஎம் எந்த பார்ட்டியுமே கிரவுண்டுக்கு போகிறது இல்லை. குறிப்பாக அதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளும் நாங்கள் கண்டிக்கிறோம், அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்கன்றாங்க. அப்படி ஒரு தேவை அங்கே இருக்கா? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம இங்கே இடித்துரைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. எக்ஸப்ட் சிபிஎம் அவங்க செயல்பாட்டு அவங்க இதுக்கு உள்ள உட்பட்டு பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து தொங்கு சதையாகவே மாறி போச்சு. சிபிஐ மொத்தமாக கொலாப்ஸ் காலடியில் உட்காந்துருக்குது. திரும்ப வந்து இன்னைக்கு அவர் தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார். திரும்ப பேசியிருக்க ஃபோனில் பேசியிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன அவருக்கு நான் கேட்குறேன். மதிமுக வாயை திறக்க மாட்டாங்க.
இதை தாண்டி திராவிட விமர்சிக்க மாட்டார், அவர் விமர்சிக்க மாட்டார். அப்போ இந்த பாவத்தில் இவர்களுக்கும் தான் பங்கு, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இது ஏதோ நிதி கொடுக்கறதுன்றது நான் தான் சொல்கிறேன், நிதி கொடுக்கறதாலலாம் இந்த பாவத்தை வந்து திமுக அரசோ திமுகவோ கழுவிட முடியாது. எந்த கங்கையில் போய் மூழ்கி நீங்கள் கழுவுவீங்கன்னு தெரியல. இதை சீரியஸ் இஷ்யூ அவங்க எடுக்கணும், ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முழு கவனமும் இன்னைக்கு வந்து 26 எலெக்ஷனில் இருக்குது. இல்லை, அஜித்குமாரை பற்றி எல்லாருமே பேசுனாங்க சார், விஜய் உட்பட எல்லாரும் பேசுனாங்க. இன்னைக்கு விஜய் கூட இந்த விஷயத்தை நீங்கள் பேசுவார்னு நினச்சாங்க, ஆனால் அவரோட இந்த விஷயத்தை டச் பண்ணாமல் கடந்து போயிருக்காரு. விஜய் வந்து இன்னைக்கு வந்து சம்பவம் நடந்து 2 நாள் 2 days ஆகுது. ஆமாம், விஜய் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனையும் இல்லை. சீமான் ரியாக்ட் பண்ணிட்டாரு, சிபிஎம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, விசிகே ரியாக்ட் பண்ணிட்டாங்க, புதிய தமிழகம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் விஜய் ரியாக்ட் பண்ணல? தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரா அல்லது தெரியாமல் இருக்காது? தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லையா? அப்படின்னா அவலமானது. இதுக்கு தான் ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்றது. இப்போ சீமான் ரியாக்ட் பண்ணலாம், நீங்கள் சீமான ப்ரெஸ் மீட்டில் டெய்லி பார்க்குறாரு, கேட்கலாம். இல்லை ஃபோன் போட்டு கூட சீமான்கிட்ட கேட்கலாம். விஜய் கட்சியில் யார்கிட்ட கேட்பீங்க? அப்போ மாற்றுன்னு வரக்கூடியவங்களும் ஆண்டி தலித்தாக தானே இருக்காங்க. இல்லை, அதுக்கு நம்ம அந்த டோன் எடுத்துடணுமா? ஆண்டி தலித் வேறு எதுனா என்னென்னு எடுக்கிறது? அதை வச்சு தான் இடிக்கணுன்றேன். அளவு இதுதான் அளவுகோல்ன்ற. நான் பெரியார் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறார் அவர். மேபி அது அவருக்கு தாங்க வெளிச்சம். பெரியாரை கொள்கை தலைவர்னு வச்சுட்டு இது வெத்தலையில் தேங்காவை போட்டு மழை நிற்கணும்னு வேண்டாம் கட்சிக்காரன். அதை உன் வீட்டில் பண்ணிக்கோ. கட்சி மாநாட்டில் இது கட்சி நிகழ்ச்சியில் எதுக்கு அதை பண்ணுற? நீ வீட்டில் சாமி கும்பிடு என்னென்னா பண்ணிட்டு போ. 4 சவுத்துக்குள்ளே நீ வச்சுக்கோ. பொதுவெளியில் கட்சியோட நிகழ்வில் வெத்தலையில் தேங்காய் வச்சு மழை நிற்கணும்னு வேண்டிய இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? அப்போ இதுதான் விஜய் கட்சியோட லட்சணம். அதை விடுங்க. இல்லை, இருங்க. பெரியார் ஏன் கொள்கை தலைவர் வெத்தலையில் தேங்காய் வச்சானா மாங்காய் வச்சானா வைக்கிறான் வைக்காம போகிறான், அது எக்கட கட்டு போகிறாங்க. எல்லா கட்சியிலும் சில சில ஆட்கள் பண்ணிட்டு போராடுறாங்க. நான் அதை அளவுகோலாக வைக்கலைங்க அவரை. நான் சத்தியமாக அதை அளவுகோலாக வச்சு அவரோட பெரியார் விசுவாசத்தை நான் கொஸ்டின் பண்ணலங்க. ஆமாம், எனக்கு அது அளவுகோல். ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை தான் மறுத்துட்டாப்ரே. ஆமாங்க, பெரியார் நான் ஆமாம் அதை தவிர நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆமாம் ஆமாம், ஃபைன். நான் அதை அளவுகோலாக வைக்கல. இது என்ன கதை? இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா நியூஸ் இது ஹானர் கில்லிங். மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, தலித் ஆக்டிவிஸ்ட் ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேனாட் அஃபோர்ட் டு கீப் குவைட். நாளைக்கு ஆட்சி என்னதுன்னு சொல்லும்போது நான் வந்து பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு நீ சொல்கிறேன். திமுக அண்ணா திமுக மாற்றுன்ற, பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்ற இந்த சம்பவம் தானே உனக்கு அளவுகள், உரைகள் இது தானே. இதில் ஆதீனம் சமூக எதிரி. இதில் நீ அளவு இதில் உன்னோட ரியாக்ஷன் தானே உரைகள். அமைதியாக இருக்க. என்ன கட்சி நடத்துறீங்க? அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டு போட்டு சிஎம் ஆகிடுமா? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த அரசியல் இதெல்லாம் விளங்காது. கீழே பொங்கி எழவானா? நீ ஸ்பாட்டுக்கு நீ போயிருக்கணும்ல. இத்தனைக்கும் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அந்த கூட்டம் அவருக்கு கூட அந்த பெகராணி கூட்டம் கூட தலித்துகளுடைய ஓட்டுகள் வந்து அங்கே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க. நிறைய ஆகுது. கொடுமைங்க இது. தலித் மக்கள் மீதான இந்த கொடுமைகள் வந்து அதாவது வந்து இந்த மாதிரியான செய்திகளை கேட்குறதும் இந்த மாதிரி சம்பவங்களை பார்ப்பதுமே வந்து நமக்கெல்லாம் ஒரு தண்டனை நான் நினைக்கிறேன். ஏன்னா மன நெகிழுது. கையறு நிலையில் நம்ம இருக்கோம். சின்ன பையன் காதலிக்கிறது ஒரு தப்பா? பிடிக்கலன்னா விட்டுரு அவனை. உன் பொண்ணு மேஜரு, பொண்ணு முடிவு எடுக்கட்டும். இல்லை பொண்ணோட சம்மதத்தை மீறி அவன் தகராறு பண்ணுறான்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா அப்பா போலீஸில் இருக்காங்க, ஆணவ படுகொலை பண்ணுறாங்கன்னா அது என்ன குடும்பம்? அப்போ இத்தகைய நபர்களை நீ எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்க? அஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக தனிச்சட்டம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இதை வச்சு பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, தனிச்சட்டம் கண்டிப்பாக தேவைங்க. கண்டிப்பாக அது தேவை. அது ஓரளவு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வரதால முழுவதும் ஒழிக்க முடியாது. சட்டத்தால் என்னங்க பண்ண முடியும்? ஏற்கனவே சட்டம் இருக்குது, என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க சார். சட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக எல்லா சட்டத்தையும் எடுத்துலாமா? இப்போ SC/ST ஆக்டில் நிறைய மிஸ்யூஸ் நடக்குது. கன்விக்ஷன் ரேட்டு 0% 1%. SC/ST ஆக்ட் எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. ஆன்டி டவுரி ஆக்ட் வந்து நிறையா இருக்குது. ஆன்டி டவுரி ஆக்டில் கன்விக்ஷன் ஆனவங்க எவ்வளோ பேர்? அதில் மிஸ்யூஸ் நிறையா நடக்குது. அதுவும் உண்மை. அந்த டிஸ்கஷன் இருக்குது. அந்த டிஸ்கஷன் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போச்சு. அதனால தான் வந்து ஆன்டி டெவரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா 60 டேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. சரி, இந்த மிஸ்யூஸால் ஆன்டி டெவரி ஆக்ட் எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஆணவ படுகொலைகள் வந்து ஒரு பெரிய இஷ்யூங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி அவங்களோட அந்த ரஜித்தோட அறிக்கையில் தான் நம்ம பார்த்தா அந்த 4 மாவட்டங்கள் அவங்க சொல்கிறாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, இன்னொரு மாவட்டம். அங்கே வந்து இதை வந்து
இது வந்து ஆன்டி தலித் அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணி ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வைக்கணுன்றாங்க. சரி, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்லலைங்க. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, சட்டங்களை இந்திய அரசு நிரம்பவே இயற்றி இருக்கு, அதெல்லாம் ஓகேங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல் என்னன்றது தான் இதில் என்னோட பாயிண்ட். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனை, ஒரு அரசு எந்திரத்தால் தீர்க்க முடியாது. எல்லா கட்சியும் தான் நான் சொல்கிறேன், திமுகன்ற சொல்கிறது அதிகாரத்தில் இருக்கிறதால, திமுக சொல்கிறது தான் அண்ணா திமுகவும் பொருந்தும், அண்ணா திமுக சொல்கிறது தான் காங்கிரஸுக்கும் பொருந்தும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேடர்ஸ் இருக்கிற கட்சி, ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிற கட்சி, கிரவுண்ட் லெவலில் ஆன்டி தலித்துக்கு எதிரான பரப்புரையை மேற்கொள்ள முடியும் தானே? ஆமாம், இல்லை ஆன்டி தலித்துக்கு எதிரான பரப்புரைக்கு எதிரான பரப்புரை, ஆன்டி தலித்துக்கு இல்லை, ஆன்டி தலித் பண்றானுங்க இல்லையா, அதுக்கு எதிராக கவுண்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆன்டி தலித்துக்கு கவுண்டர் பிரச்சாரம், அது நீங்க டிராவிடியன் மூவ்மெண்ட்டா காலத்தில் செயல்படுத்திருக்கலாம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து அந்த கோளாறு வந்து அந்த விதையிலேயே இருக்குது. அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க இந்த பிராமண எதிர்ப்பு, இடைநிலை சாதிகளோட உரிமை மீட்பு, அப்பவே ப்ரோ தலித் இல்லைங்கிறீங்க. ப்ரோ தலித் எப்பயுமே அவங்க இருந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருந்ததுன்னா அந்த விதைகள்ல இருந்து வந்திருக்கணும். ஓகே, இது ஆரம்பத்திலேருந்தே இருக்க சிக்கல். வைக்கிறாங்க என்மாசா இவங்க தலித்துகளுக்கு எதிரானங்களாம் நான் முத்திர குத்த சொல்லலை, நான் அப்படி சொல்லலைங்க. பெரியாரையோ அண்ணாவையோ அல்லது வந்து என் கலைஞரையோ கூட வந்து அல்லது திராவிடியன் மூவ்மெண்ட்டையோ வந்து என்மாசா அவங்க ஆன்டி தலித்துன்னு சத்தியமாக நான் சொல்லலை, அப்படி சொல்லலை. அவங்களால வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க, தலித் எமான்சிபேஷனும் வந்திருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது இந்த சாதிய கட்டமைப்போட நுவான்சஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியாரும் புரிஞ்சுக்கிட்டாரு, அண்ணாவும் கலைஞரும் அதை விட அதிகமாக அவங்க அதிகாரத்துக்கு வந்ததால் புரிஞ்சுக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரீமாக நம்ம பிராமண எதிர்கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் வந்து தலித் எமான்சிபேஷனை கை வைக்க முடியாது, இப்போதைக்கு இதை தான் சாதிக்க முடியும்னு அவங்க கவனம் பூரா வந்து ஓபிசி வளர்ச்சியில் அங்கே போயிடுச்சு. அதனால தானே வந்து பிஜேபி வந்து கடந்த 30 ஆண்டுகளாக கடந்த 20 ஆண்டுகளாக வந்து தலித்ஸை குறி வச்சு அவங்க வந்து 1, 2, 3ல 1 and 3 இணைக்க பார்க்குறாங்க. ஏன்னா 2 வந்து 3 கண்டுக்கல. நிறைய அவங்க வந்து தலித் எமான்சிபேஷனை பற்றி பிராமணர்களுக்கு திடீர்னு வந்து அக்கறை வந்ததும் பிராமணிக்கல் ஃபோர்ஸஸுக்கு வந்து இவன் தான் சாதியை உண்டாக்குனது, 4 வர்ணத்தை உண்டாக்குனது எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த இடைநிலை சாதிகளுக்கான இந்த மூமெண்ட் வந்து விடுதலையை வந்து ஓபிசிஸுக்கு வாங்கி கொடுத்ததே ஒழிய அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல. அப்போ மேலேருந்து அது கீழே வருது. நிறைய தலித் லீடர்ஸ் பிஜேபிக்கு போகிறதுக்கு அதுதான காரணம். வட இந்தியா பூராவே அதுதானே. பிசி மூவ்மெண்ட்டுக்கு எதிராக தானே தலித் லீடர்ஸ் வந்து மாயாவதி போய் என் பிஜேபியோட சேர்றாங்க. கிருஷ்ணசாமி ஆர்எஸ்எஸ் மீட் பண்ணிட்டு வராருல. அப்போ எங்கேருந்து வருது இது உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு விடுதலை இல்லைங்க. பட் இதெல்லாம் நீங்கள் டிபேட்டபிளுங்க. ஒரு படுகொலை நடந்திருக்குது, அது கடந்த நீங்கள் 13லேருந்து பாருங்கள் எவ்வளோ நடந்திருக்குது. ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பிச்ச அட்டூழியம் இல்லை. இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் ரியாக்ட் பண்ணதில்லை. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சிஎம் டெபுட்டி சிஎம் ரியாக்ட் பண்ணணும்னு ரொம்ப அழுத்தமாக சொன்னது, அதுக்கு என்ன காரணம் சார்? டிஎம்கே as a பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட சோஷியல் கோஹரன்ஸ், சோஷியல் டயலாக தலித்ஸுக்கு விரிவுபடுத்தணும்னு நான் கேட்குறேன். ஓகே, மறுபடியும் சிஎம் கேட்குறியா டெப்டி சிஎம் கேட்குறேன்னா அதோட அர்த்தம் வந்து பர்சனலாக குறி வச்சு அவங்களை அடிக்கிறது. நான் எதுக்காக கேட்குறேன், இதுக்கு முன்னாடியும் பல சிஎம்ஸ் இருந்துருக்குறாங்க. அவங்க பண்ணலங்க. திராவிட மாடல் அவங்க மாறுத்தட்டில் இல்லை. சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியும் ஒரு முதலமைச்சரும் எப்படி வந்து இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனமாக கருத்து தெரிவிக்காமல் இருக்க முடியும்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட சமூக நீதி என்ன? அந்த உயிரை உங்களால் கொண்டு வர முடியுமா? இத்தனைக்கும் அவன் வந்து நீங்கள் தான் நேற்று எங்கிட்ட பேசும்போது சொன்னீங்க, வர்க்கம் ஒரு பிரச்சனை இல்லை போல சார். நீங்கள் வர்க்க ரீதியாக வந்து அவன் உயர்ந்த இடத்துல இருக்கான் இவங்களை விட. ஆனால் கல்வி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துலையும் இவங்களோட மேலே இருக்கான். அப்போ இது எவ்வளோ தூரம் புறையோடி போன விஷயம். அப்போ சமூக நீதினு ஒரு நாளைக்கு 100 தடவை பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு அமைச்சரவை, ஒரு அரசு, அதனுடைய ஈகோசிஸ்டம் ஏன் அப்போ முதலமைச்சர் பேசலை, ஏன் துணை முதலமைச்சர் பேசலைன்னு கேட்குற கேள்வி வந்து அந்த கட்சிக்கும் அந்த ஈகோசிஸ்டத்துக்குமான கேள்வி. நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு பயம், இடைநிலை சாதியோட ஓட்டு போயிடுமோன்ற பயம். அது சனாதன விஷயத்தில் வாயை விட்டுட்டு நீங்கள் உதயநிதி எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கார். நான் இன்னமும் அதில் உதயநிதி கூட கேட்க மாட்டேன். சரிங்க, அவர் வந்து இளைஞர், இன்னமும் அவருக்கு நிறையா வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி வேகத்தில் பேசியிருக்காருங்க. அவருக்கு இன்னும் அனுபவம் தேவைங்க. உதயக்கு சிஎம் பேசணும் இல்லைங்க. உடனே நீங்கள் எடப்பாடி கிட்ட கேட்கலையானா சமூக நீதின்னு மூச்சு 300 தடவை அவங்க சொல்லி திராவிட மாடலே பேச மாட்டாங்க. படுத்தா சமூக நீதி, எந்திரிச்சா சமூக நீதி, தூங்குனா சமூக நீதி, தும்முனா சமூக நீதி, புரண்டா உருண்டா சமூக நீதி. சமூக நீதி பேசுகிற ஒரு அரசு, அதனுடைய அரசியல் தலைமை, அந்த கட்சி, அதனுடைய நிர்வாக தலைமை, அதனுடைய ஈகோசிஸ்டம் கவினோட படுகொலையில் வாய்மூடி மௌனியாக இருப்பது வெட்கக்கேடானது என்னை பொறுத்த வரைக்கும். பார்ட்டி லெட் டிஎம்கே ஸ்டார்ட் சோஷியல் டைலாக். உங்களால் பண்ண முடியல இல்லைங்க. ஒரு படி மேலே போய் அப்பாவை சொன்னார் சார், திருநெல்வேலியிலலாம் சாதி ஒன்றுமே இல்லைங்கன்னாரு. அப்பா பொய்ய சொன்னாருங்க. அப்பாவு முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சாரு. எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. ஸ்கூல்ஸுக்கு வந்துருச்சுங்க. இன்றைக்கி 13 வயசு பையனை வெட்டுறாங்க, 2வது தடவை அடிக்கிறான் அவனை.
ஜஸ்டிஸ் சந்துரு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் அந்த கமிட்டி போட்டு அந்த அடித்த பசங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. நல்லா கவனிங்க, அவர்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இது எவ்வளவு ஆபத்தானது. அப்போ இந்த சோஷியல் ஈவில் டிஎம்கேன்ற ஆஸ் அ பார்ட்டி எப்படி அட்ரஸ் பண்ணுதுன்றாங்க. நீங்கள் வியாக்கியானம் கொடுக்காதீங்க, நாங்கள் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். அதுக்கு தான் கேட்குறேன். இந்த 5 வருஷத்தில் திராவிட இயக்க வகுப்புகள் எடுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, அறிவுஜீவிகளை கூட்டின்னு வராங்க, கல்லூரி பேராசிரியர்களே, நிறைய ஜேர்னலிஸ்ட்டு போகிறாங்க. செய்யுங்க, நல்லது அது, நான் அதை ஒன்றும் குறை சொல்லலை. அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏடிஎம்கேக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி நகர்றீங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஹெச்பி அங்கே என்ன பண்ணுறானோ அது நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க. பட் அது வேற, அது ரைட் விங் எக்ஸ்ட்ரீம், இது அப்படி இல்ல. பிராமணிக்கல் ஃபோர்ஸஸை கவுண்டர் பண்றதுக்கு நீங்க திராவிடியன் ஐடியாலஜி கீழே கொண்டு போங்க, நல்லது. நான் அதை குறையே சொல்லலை. அதுக்கு நீங்க நிறைய பட்ஜெட் செலவு பண்றீங்க, நிறைய பண்றீங்க, ஈவன் ஸ்டேட் ரிசோர்ஸஸை கூட யூஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்க நோக்கத்தை நான் கொஸ்டின் பண்ணல. ஆனா இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல, அவன் அங்கேயே தேங்கிடுறான்ல. அருளே, கவின் இன்சிடென்ட்லாம் நம்மளோட பார்வையை அரசாங்கத்தோட ரியாக்ஷனை பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு விட்டுறக்கூடாது. பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸோட ரியாக்ஷன் என்ன? ஏன்னா இது அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ சோஷியல் ஈவில். இட் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். போலீஸ்காரன் நினச்சானா ஆணவ கொலையை தடுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். உண்மை, சத்தியமாக போலீஸ்காரனால முடியாது. நடந்த பிறகு தான் போலீஸ்காரன் சம்பவத்துக்கு வருவான். அப்போ சமூக மாற்றம் வரணும், அந்த விழிப்புணர்வு வரணும். அது யாரோட வேலை? அரசியல் கட்சிகளோட வேலை. தட் இஸ் வை வி கால் இட் அஸ் எ சோஷியல் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இது சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனைன்னும் போது வந்து அரசியல் கட்சிகள் தான் அதில் பெரிய ரோல் எடுக்கணும். 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, அதுக்கு முன்னால் நீதி கட்சி வழி தோன்றல், 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் உங்கள் மேலே நமக்கு மரியாதை உண்டு. இத்தனையும் மீறி நம்ம ஏன் பேசுகிறோம்? நீ பண்ணுற ஒவ்வொரு தவறும் அவனை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்க போகுது பிஜேபியை. நீ என்ன பண்ணுற? ஆனால் உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்க. சுய விமர்சனம் கிடையாது. உங்கள் ஈகோ சிஸ்டம் வந்து இது அப்படியே மடைமாற்றம் செய்யுது. அப்படியே சொரிஞ்சு விடுற மாதிரி டிபேட்டை நடத்துகிறீங்க. பொலிட்டிக்கலாக உங்களோட எதிர்வினை என்பது என்ன? ஏன்னா இட் இஸ் எ சோஷியல் ப்ராப்ளம். அதனால தான் கேட்குறோம், வேர் இஸ் தி பொலிட்டிக்கல் நரேட்டிவ்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியில் கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த சம்பவம் வந்து ரொம்ப டாக் பண்ண வேண்டிய, பேசப்பட வேண்டிய, மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டிய செய்தியாக நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு பெற்றோம். எங்களுக்கு அவரோட வருகை மிக்க நன்றி. நன்றி அருள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.